அமைச்சிருக்கிறோம். திமுகவும் என்ன சொல்றாங்கன்னா சார், நாம தான் அரசியல் எதிரிகள், நீங்க எனக்கு எதிரி, நான் உங்களுக்கு எதிரின்னு இருக்கணும். ஆனா களத்தை அப்படி இல்லைன்றாங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு புரியும், ரைட்? நான் வேற திருஷானவா சார், பேட்டில் கிரவுண்ட் வந்து கோயம்புத்தூர் சார். வீரன் பேட்டில் கிரவுண்ட்ல இல்லாம பொள்ளாச்சியில இருந்தாருன்னா அப்போ என்ன நோக்கம்? ஷானவாஸ் ஏற்கனவே குறிப்பிட்ட எஸ் இல்ல, ஏற்கனவே அவர் நாகராஜ் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு எது கொடுத்தாலும் எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசு கொடுப்பதெல்லாம் எதிர்க்கிறோம்னாரு. நீங்க எய்ம்ஸ் கொடுத்தீங்க, நாங்க ஏத்துக்கிட்டோமே, எதிர்க்குங்க. ஆனா நீங்க கொடுத்தீங்களாங்கிறத கேள்வி. புதிய புதிய ரயில் சேவைகளை கேட்கிறோம், தரமாட்டீங்களா? ஒன்றிய அரசு தான் கேட்கிறோம். கேட்டதை தரமாட்டீங்க, கேட்காததை தருவீங்க, அதுதான் பிரச்சனை. பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், ஒன்றிய அரசு தான் கேட்கிறோம். தமிழ்நாடு கேட்பதை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய விவாதமே. அது போல பிரிவினை அடிப்படையில நீட்டு விலக்கு வேணும் கேட்கிறோமா? எல்லாம் மட்டும் தான் கேக்குறீங்க. நீட்டு விலக்கு நாங்க மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் கேட்குது, பிஜேபி தவிர. நீட்டு விலக்கு தீர்மானம் சட்டமன்றத்தில் வந்த போது 4 உறுப்பினர்கள் தான் எழுதிச்சு வெளியே போனாங்க. 230 உறுப்பினர்களும் திமுக காரங்க கிடையாது, அதை ஆதரித்தவர்கள். நீட்டு விலக்கு வேணும்னு சொல்றவங்க 230 பேரும் அதிமுக, பாமக எல்லா கட்சியும் சேர்த்து, திமுக கூட்டணி மட்டும் இல்ல. அப்ப தமிழ்நாட்டின் உணர்வை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கிறோம். பாஜக அதுக்கு எதிராக இருக்கு. அப்புறம் காங்கிரசும் பிஜேபியும் ஒண்ணுன்னு அண்ணன் செம்மலை அவர்கள் சொன்னாங்க. காங்கிரஸ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. பாஜக இந்த அரசில் ஏதாவது ஒரு தகவல் கேட்டால் கிடைக்காமல் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு உச்ச நீதிமன்றமே கேட்டா கூட அங்க போய் கொடுக்கறதுக்கு மறுக்குது. எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைகேடுகள் வந்தது என்றால், முறைகேடுகள் மீது ஒரு புகார் வந்துச்சுன்னா விசாரித்தார்கள். இன்னைக்கு ஒரு புகார் மீது விசாரணை நடைபெற்றது சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட்டு வந்தாலும் நீட்டு விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்குதா? எது? அப்ப காங்கிரஸ் ஒன்றை கொண்டு வந்தார்கள் என்றால் அது மிக வெளிப்படையாக ஏற்போர் ஏற்கலாம், மறுப்போர் மறுக்கலாம் என்கிற அளவில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எதேச்சதிகாரமாக இருக்கிறது எல்லாம். எனவே காங்கிரஸ் பாஜகவும் ஒண்ணுன்னு சொல்றதே தப்பு. இன்னைக்கு கூட தேர்தல் வாக்குறுதியில மாநிலங்களின் உணர்வை பிரதிபலிக்கிற வகையில ராகுல் காந்தி வெளிப்பட்டிருக்காரு, காங்கிரஸ் வெளிப்பட்டிருக்குது. பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய கருத்து நான் கேட்கிறேன் திரு ஷானவாஸ். இப்ப வட மாநிலங்கள்ல, குறிப்பா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அல்லது பிஜேபி டாமினண்டா 2019 இருந்த இடங்கள்ல காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் கூடி இருக்குன்னு நம்புறீங்களா? 4ஆம் தேதி உங்க நம்பிக்கை என்னவா இருக்கு? ஏன்னா வரக்கூடிய எல்லா ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ஸ்லையும் நீங்கள் அந்த எண்ணிக்கை எடுக்கலங்கிறது உங்களுடைய உரிமை சார்ந்தது. எல்லா எக்ஸிட் போல்ஸ்லையும் கிட்டத்தட்ட 350லேருந்து 370 சீட் என்டிஏ கொடுக்குறாங்க. 2019 அவங்க 353 இடங்கள் வந்தாங்கன்னு நினைவு. ஸோ இதில் என்ன மாற்றங்கள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாஜிக்கலி இப்போ எந்த இடங்கள்ல காங்கிரஸ்க்கு கூட வரும்னு நினைக்கிறீங்க? 2014 மோடியை முன்னிறுத்தி ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க. ஓகே, குஜராத் மாடல்னு சொல்லி ஒரு பரப்புரையை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு என்ன உச்சபட்சமாக கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்து விட்டது. 2019 புல்வாமா அட்டாக்கை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்து, மோடி மீண்டும் தொடர்ந்தால் தான் நாடு பாதுகாக்கப்படும் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாங்க. அப்ப 2 கடந்த தேர்தல்களையும் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை செட் பண்ணி அவர்கள் எவ்வளவு உச்சபட்சமாக அறுவடை எடுக்க முடியுமோ அதை எடுத்து விட்டார்கள். இந்த தேர்தலில் அவர்களால ஒரு ட்ரெண்டை கூட செட் பண்ண முடியல. மிகப்பெரிய பரப்புரை பலவீனப்பட்டு முட்டு சந்துக்கு வந்து விட்டது பாஜக. அவங்க என்னென்ன பேசினாங்க, பிரதமரே எப்படி கீழே இறங்கி பேசினாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எதன் வெளிப்பாடு? அவங்களால ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியலங்கிறது தானே. அப்ப ஏற்கனவே அவர்கள் ட்ரெண்ட் செட் பண்ணியே என்ன உச்சபட்சம் பெற்றார்களோ அதை தாண்டி இப்ப என்ன பெற முடியும்? ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னைக்கு ராகுலுடைய பரப்புரை மிகப்பெரிய வீச்சோடு முன்னேறி வந்திருக்கிறது. காங்கிரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்குது. கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் எங்கெல்லாம் சொதப்பினாங்க நம்மளே சொன்னோமோ அந்த இடத்துல இந்த முறை காங்கிரஸ் சரி பண்ணிருக்காங்க. அப்ப காங்கிரசுடைய பரப்புரை மிக வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. பாஜக மோடியை தவிர ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஸ்பீக்கரா அவங்களால காட்ட முடியல. ஆனா இங்க ராகுல் போனாரு, பிரியங்கா போனாங்க, மிகப்பெரிய அளவுக்கு கெஜ்ரிவாலுடைய பரப்புரை பயன்பட்டது. நம்ம தேஜஸ்வியுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு போக்கு, அகிலேஷ் மிகப்பெரிய அளவுக்கு வீச்சோட களத்துக்கு. இந்த எண்ணிக்கை காங்கிரஸோட எண்ணிக்கை கூடுதலாகத்தான் வரும் ஜூன் 4ஆம் தேதியில. உங்களுக்கு அந்த நம்பிக்கை? எல்லாவற்றுக்கும் மேலாக என்டிஏ கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியே இன்னைக்கு இல்ல. ஓகே, இந்தியா கூட்டணி 3 மாசத்துக்கு முன்னாடி இல்லன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணி பல கட்சிகளோடு வலுப்பெற்று களத்துக்கு போயிருக்கோம். அவங்களோட என்டிஏ மீட்டிங் போடும் போது இருந்தவங்க கூட இல்லாம போயிருக்காங்க. அப்ப கூட்டணியும் இல்ல, கூட்டமும் இல்ல, ட்ரெண்டையும் செட் பண்ண முடியல. ஆனா பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னா என்ன நம்பிக்கையா இருக்காது? திரு கோலாட சீனிவாஸ், என்ன எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறீங்க வரக்கூடிய அந்த ஒப்பீனியன்ஸ்ல? இது ரியாலிட்டி இல்லைங்க, 4ஆம் தேதி வரைக்கும் காத்துருங்கன்ற ஷானவாஸ், நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இப்போ வரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் என்ன வந்து அதை பார்க்குறப்போ
ஒரு ஷானவாஸ் மாதிரியான அரசியல்வாதி அதைத்தானே சொல்ல முடியும். இந்த எக்ஸிட் போல அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அதுக்கு அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ற, அதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்க்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் மாறி இருக்கு. 2014 19 அவர்கள் முன்னிறுத்திய வாங்கிய பீக்குக்கு பிறகு கூட எங்க வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் பிளஸ் இந்தியா கூட்டணியில் என்ன நடந்திருக்குங்கிறது விஷயம் இருக்கு. அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் இன்னைக்கு செட் பண்ணாங்க, புல்வாமா அப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, இப்போ என்னத்தை வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து அயோத்தியா கோயில் கட்டப்பட்டதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு அர்த்தம். அது நான் வந்து நேர்லயே பாட்டு மிகப்பெரிய ஒரு வீச்சை கொண்டு வந்திருக்கு. வேணா பாருங்க, நார்த் இந்தியாவில் ஸ்வீப் பண்ணும். ஓகே, மத்திய பிரதேசெல்லாம் அநேகமாக கமல்நாத்துடைய மகன் ஜெயிப்பார். 29க்கு 28 பிஜேபி ஜெயிக்கும். அதே போல யூபியில் 70க்கு மேல பிஜேபி ஜெயிக்கும். மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கிடும். ஓகே, ரைட். அதனால ட்ரெண்ட் என்ன இருந்ததுன்னு கேட்கறேன், ட்ரெண்ட் இருக்குங்கிறத சொல்றேன். அயோத்தி ராமர் கோயில் அது மிகப்பெரிய ட்ரெண்ட் நார்த் இந்தியாவில். ஆனால் பரப்புரை களத்திலேயோ அப்போ ஃபீல்டுக்கு போன எங்கேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகலையே சார். அது இப்போ நீங்கள் வந்து ஓகே, நான் அதை விசிபிளாக பார்த்தேன்றீங்க, பல இடங்களில் ரிப்போர்ட் ஆகலை. ஈவன் நிறைய ஆங்கில பத்திரிகைகளாகட்டும் தொலைக்காட்சிகளில் கட்டுரைகளே எழுதினாங்க, யூபி மேபி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டு சேஞ்ச் வரல அப்படின்ற அளவுக்கு தான் அது ஆக்சுவலா கேம் சேஞ்சரா யூபி இருக்குங்கிற அளவுக்குலாம் தானே பார்க்கப்படல. ஆக்சுவலா அப்படி ஒரு ட்ரெண்டுடைய தொடர்ச்சியா இந்துஸை கன்சால்டேட் பண்றதுக்கு தான் அவர் வந்து ஊடுருவல்காரர்கள், அப்புறம் மத ரீதியான அதெல்லாம் இது எல்லாமே தொடர்ச்சியா வந்தது. இத கன்சால்டேட் பண்றதுக்காக தான் வந்தது. இதோட இம்பாக்ட் நிச்சயமா 4ஆம் தேதி நம்ம பார்ப்போம். ஆர்கே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, 370 சொன்னாரு, அது சொல்லிட்டாரு. அதன் பிறகு வந்து ஸ்வீப், கர்நாடகா ஸ்வீப் அவர் தான் சொல்றாரு. எக்ஸிட் போல்ஸ் அதே தான் சொல்லுது. இப்போ ஒரு தொடர்ச்சியாக நான் முன்னாடியே சொன்னேன், சிஎன்என் ஐபிஎன்ஆர் இருந்த சமயத்தினாலும் சரி, சிஎன்என் நியூஸ் 18 சரி, தொடர்ந்து வந்து சிஎன்னுடைய உங்களுடைய யார் கூட நீங்க சிஎன்என் ஓகே நீங்க முரண்படுறீங்க, எல்லா எக்ஸிட்ஸும் வருது, அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். அதான் எல்லா உரிமையும் இருக்கு உங்களுக்கு. சிஎன்எனோட முரண்படுறீங்க, தட்ஸ் ஃபைன். அது டேட்டா அது நான் முடிச்சறேன். 2009 2014 2019 எல்லாமே தவறு, முற்றிலும் தவறா இருந்தது. அப்ப அதே ஒரு ரீதியில் தான் உங்களுடைய எக்ஸிட் போல்ஸ் நான் இங்க பார்க்கறேன். அதை தாண்டி நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல வந்து என்னை பொறுத்தவரையில வந்து மீடியா கம்ப்ளீட்டாக வந்து அலைன் யார்கிட்ட பண்ணியிருக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி கிட்ட பண்ணியிருக்குது. அதற்கு ஒரு சான்றாக தான் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி யாரை எல்லாம் விரும்பி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த சேனல்ஸை என்னால் நம்ப முடிய மாட்டேங்குது. இதுதான். அதை தாண்டி வேற யாராச்சும் இப்போ சிஎஸ்டிஎஸ் தி ஹிந்து அவங்க யாராவது சர்வே நடத்தீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து ஏற்றுக்கொள்ள இடத்துல தான் இருக்கிறேன். அவங்க சொல்லட்டுமே 300 வருதுன்னு சொல்லட்டுமே. அப்போ அந்த 400 என்பது ஆரம்பிச்சு இன்னும் 2 நாள் தானே மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்றது 400 என்று ஆரம்பிச்சு இப்போ வந்து 350 இருந்து 370 வந்து 355 to 370 வந்து நின்றுருக்கோம். தேர்தல் நிச்சயமா கவுண்டிங்ல இன்னும் ரொம்ப கம்மியாகும் நான் பாக்குறேன். பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுல எனக்கு எவ்வளவு குறையும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்னை பொறுத்தவரை 353 போன முறை, அதுல இருந்து 100 குறையறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. பாஜக என்டிஏ டெஃபினட்டாக 253ல வந்து நிக்கும். ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி, ஜெகன் ஆனாலும் சரி, யார் அங்க மெஜாரிட்டி, இதுதான் முக்கியமான கட்சி, வேற ஒரு கட்சியும் கிடையாது. நிதிஷ்குமார் வர மாட்டார். he is not going to make any difference. இந்தியா கூட்டணி மகாராஷ்டிரால பெரிய கெயின் வரப்போகுது. எல்லா நம்பர்ஸும் நான் வந்து தவறாக தான் காண்றேன். இது வருகின்ற எல்லா நம்பர்ஸ். அப்ப அப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி, வைஎஸ்ஆர் ஆனாலும் சரி, யாரோட நிப்பான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு இடத்துல தான் நான் சொல்றேன், நிச்சயமாக ஒரு மிக மிக ஒரு கடினமான தேர்தல் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நிச்சயமாக. நாகராஜ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்கே அல்லது இவன் ஷபீர் எல்லாமே இந்த எண்ணிக்கை சாத்தியம் இல்ல ஷானவாஸ் சொல்றாரு, உங்களுக்கும் ஒருவேளை 400 வரல அப்படிங்கிற குறை இருக்குதா? இல்லை, அதில் நான் மாறுபடலை. ஏன்னா 400 இலக்காக இருந்தது, அது 350 இருக்கலாம், 320 இருக்கலாம், ஏன் 300 கூட இருக்கலாம். அது அந்த ஓட்டு வித்தியாசங்களை பொறுத்து அந்தந்த பகுதியில் மாறும். ஆனால் ஒன்று மட்டும் என்ன நிச்சயம்னா, வட இந்தியாவில் ஆகட்டும் எல்லா பகுதியிலும், குஜராத் கூட இன்னைக்கு தொலைபேசியில் பேசும்போது 26 சொல்றாங்க. மத்திய பிரதேசம் அதே மாதிரி, ராஜஸ்தான் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அங்கேயும் தெளிவா இருக்கிறார்கள். அதனால இந்த பாரத பிரதமருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வளர்ச்சி திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்களை முன்வைக்கவில்லை. அவர் இலவசங்களை முன்வைத்தார்கள். தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்று செய்ய முடியாத விஷயத்தை மீண்டும் திரும்ப சொன்னார்கள். ஆனால் மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு வரைக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யக்கூடாத முடியாத நிலையில் தான் இன்றைக்கு இந்திய கூட்டணி இருக்கிறது. அதனால எனக்கு தெரிய அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக உள்ளிட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி,
சரி, ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல், தளபதி இல்லாமல் இவர்கள் போருக்கு செல்கின்றார்கள். ஆனால் ஒரு 10 ஆண்டு காலம் நிரூபித்து விட்ட ஒரு பிரதமர் அங்கு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கும். அது 380 அல்லது 370 கை கொடுக்கலன்ற வருத்தம் இருக்கா? தமிழ்நாட்டில் நீங்க பெரிய அளவுக்கு எய்ம் பண்ணீங்க, பெரிய நம்பிக்கைகள் அப்படி சொல்ல முடியாது. இல்ல, சில விஷயங்களை நீங்க ஏத்துக்கணும். குறிப்பா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இணைஞ்சிருக்கிறது. பஞ்சாப்ல இணைஞ்சு நிற்கிறது. இப்படி பல இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்டும் இணைஞ்சு நிற்கிறது. கேரளாவில் பிரிஞ்சு நிற்கிறது. இப்படி எல்லாம் ஒரு நல்ல ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அது ஒரு மைனஸா பார்த்தாலும் கூட எனக்கு தெரிய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். நம்முடைய செம்மலை அவர்கள் சொன்னாங்க இந்துத்துவ தலைவர் அல்ல, இந்துத்துவ வேற. எம்ஜிஆர் அவர்களோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ ஒருவேதும் முக ஸ்டாலின் அவர்களை போல இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியதில்லை. அதான் சொல்ல வரேன். அவர் சொல்றாரு இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறுங்கிறாரு. அது வேறு ஒரு நாள் விவாதிக்கலாம். அதுல தெளிவா இருக்குன்றாங்க. சொல்றேன், ஜெயேந்திரரை யார் அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்க எப்படி இந்துத்துவாதியா இருக்க முடியும்? என்னங்க அது ரைட். பட் நான் சொல்ல வர கருத்து அதான். அம்மா இழிவுபடுத்தாதீங்க தயவு செய்து. இல்ல, ஒரு மதத்தை இழிவுபடுத்தி அவர்கள் ஓட்டு கேட்டதில்லை. ஒரு சார்பு அரசியல் திமுக போல பண்ணலங்கற. அதான் இந்து மதம் பிற மதங்களை மதிக்கக்கூடிய மதம். ஆனால் இந்துத்துவா நான் என்ன சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா, ஒருபோதும் தங்கள் நம்பிக்கையை விட்டு தரல. அவங்க கட்சி அவங்க தலைவர் நம்பினாங்க.